சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஆமென். 18 ஆண்டுகள் முடிந்து இந்த விடுதலை நேர கூட்டம் 19வது ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து மக்களுக்கு விடுதலையை தரும் ஒரு ஊழியமாக இந்த ஊழியம் திகழ்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கடைசி நாட்களிலே என்ன நடக்குமாம், ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அதன் நிறைவும் பூச்சரக்கிரமும் அதன் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எறியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தகச் சூளை போல சுருட்டப்பட்டு அவைகளில் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்வது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்கள் பயப்பட தேவையில்லை. அவருடைய பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. அவருடைய கட்டளைகளை கை கொள்பவர்கள் பயப்பட தேவையில்லை. ஆமென். கிருபையுள்ள இயேசு சுவாமி, மீண்டும் இந்த மாலை வேளையிலே பாதப்படியிலே வந்து நிற்கிறோம். 18 ஆண்டுகளை நிறைவு செய்து 19வது ஆண்டிலே இந்த ஊழியம் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். கோடானு கோடி ஸ்தோத்திரம், கோடானு கோடி நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, இங்கே வருகின்ற ஒவ்வொரு ஜனமும் அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் விடுதலை பெற வேண்டும். அப்பா, உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கும் பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறி ஆண்டவர் உம்மை அறிகின்ற அறிவிலே வளர்ந்து ஆண்டவரே வஞ்சனைகளுக்கு அப்பா அகப்பட்டு போகாமல் ஆண்டவரை உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கரத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை வேளையை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரை உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுதலை பெறட்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. வார்த்தையை கேட்ப அந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலே இருந்து வாழ்நாள் முழுவதும் கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு போகட்டும். இங்கே வந்தவர்கள் என்று சும்மா வரவில்லை ஆண்டவர், நீர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவர்களை அழைத்து வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அது கரத்துக்குள்ளாக எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். புதிகன மகிமைகள் எல்லாம் இயேசப்பா ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மாலை நேரத்தில் இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். ஆமென். விடுதலை ஊழிய நேரத்தில் கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு இந்த ஊழியத்தின் மேல் அதிகமாக இருந்திருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நாங்கள் 18வது ஆண்டை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகிறோம். அது நாங்கள் செய்ததல்ல, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே, அவருடைய தயவு மாத்திரமே. அவர் நினைத்தார் 18 ஆண்டுகள் நாங்கள் இந்த இடத்தில் ஊழியம் செய்யணும் என்று அவர் சித்தத்தின்படி இந்த இடத்தில் நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்து நின்று முதலாவதாக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடு நிரம்பி உண்மையாகவே நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். நாங்கள் சொல்ல போகிறோம், இயேசுவே இம்மட்டும் எங்களை காத்து எங்களுக்கு பலத்தை கொடுத்த ஆவியானவரே, எங்கள் மாமிசத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, எங்களுடைய தாளந்துகளால்
அல்ல ஆண்டவரே. அப்படி என்றால் இன்றைக்கு நாங்கள் ஒரு வருஷம் கூட நாங்கள் ஊழியம் செய்திருக்க மாட்டோம். ஆனால் அவரையே நோக்கி அவருடைய பாதத்திலே தரித்திருந்து அவர் வழி நடத்துவதை போல் நான் அவரோடு கூட சென்றதனால் இன்றைக்கு நாங்கள் 18வது வருடத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். அதில் நீங்கள் யாவரும் நாங்கள் யாவரும் பங்கெடுத்து நாங்கள் தேவனுக்கு முழுமையாக நன்றி செலுத்த போகிறோம். இந்த 18 ஆண்டுகளாய் கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த அற்புதங்கள், கர்த்தர் எவ்வளவு காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆமென். இங்க கனவு இருக்கிறவங்க சாட்சி கூறலாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். அதற்கு யாவருக்கும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஒரு விஷயம் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஒரு விஷயம் இதயங்களை திறந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இம்மட்டும் என்னை காத்து வழிநடத்தினீர். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே இந்த சஃபார் ஹோட்டல் மூலமாய் என்னை ஆசீர்வதித்தீர், என்னை சுகப்படுத்தினீர், என்னை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் பாதைகளை கொண்டு சென்றீர் ஆண்டவரே. இந்த இரத்தத்தால் எங்களை கழுவினீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஒரு விஷயம் எங்கள் வாய்களை திறந்து எங்களுடைய சொந்த வார்த்தைகளால் நாங்கள் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி உங்களுக்கு கரங்களை உயர்த்த வேண்டும் என்றால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசு, நன்றி என்று சொல்லுங்க. ஒவ்வொருவரும் நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. நன்றி செலுத்துவோம் தேவனுக்கு, இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம், ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம், அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் ஜெபமானவரே, எங்களுக்காய் வழக்காடின தெய்வமே, எங்களுக்கு வெற்றியை கொடுத்த தெய்வமே, எங்கள் பாவங்களை மன்னித்தீரே, எங்கள் கிருபையால் எங்களை வழிநடத்தினே, எங்களை போஷித்த தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துவோம்.
நீர் உண்மையுள்ளவராய் எங்களோடு இருந்த அவர்களை நேசித்து வழிநடத்தினீர்கள். ஹல்லேலூயா. வாலிப வயதில் இடத்துக்கு வந்த நேரத்தில் எங்களை இந்த வருடமாய் காத்து வழிநடத்தினீர்கள். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்தீரே ஆண்டவரே. இந்த 18 வருடங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை ஆராதிப்போம். உற்சாகமாய் 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற வாழ்த்தி நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, மகிழ்ச்சி நீங்க இங்கு வந்திருக்கிறது என்று பக்கத்தில் சொல்லுங்க. பக்கத்தில் வாழ்த்தி நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கு கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கொண்டாடும் நாள். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அது 1 வருஷமா இருக்கலாம், 18 வருஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. எந்த வருடமா இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆண்டாண்டு தோறும் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. Hallelujah. Oh,
ஹலோ ஹலோ எல்லாம் பயந்து போல இருக்கிறீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோம் கொண்டாடுறதுக்கு. ஆமென். ஹalleluya. இந்த பாடல் மூலமா நாங்கள் கொண்டாட மாட்டோம். அந்த பாடலுக்கு வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்யும் போது நாங்கள் தேவனை கொண்டாடுகிறோம். ஹalleluya. நாம் விசுவாசத்தினால் இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். 4ஆம் வசனம் இருந்தது, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தவன் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே. ஆவியானவர் தங்களுக்கு பலத்தை கொடுப்பார், வேற யாரும் இல்லை. ஆமென். இங்க நிக்கிற யாருக்கும் ஒரு பலத்தை கொடுக்க முடியாது, ஆவியானவரால் மாத்திரமே முடியும். ஹalleluya. கொஞ்சம் சிரிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை ஆகாது. ஹalleluya. கர்த்தர் உங்களை வடிவா அழகா படைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. எல்லாரும் வடிவா இருக்கிறீங்க. ஒவ்வொரு டிஃபரண்ட் சைஸ்ல டிஃபரண்ட் ஹைட்ல எல்லாரும் நல்ல வடிவா தான் இருக்கிறீங்க. ஹalleluya. கர்த்தருக்கு முன்பதாக நீங்க வடிவான பிள்ளை. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேருக்கு ஹalleluya சொல்லலாம்? ஹalleluya. 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 ஆமென். ஆமென். நான் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். நீங்க நினைச்சா ஐயோ தேவனை ஆராதிக்கிறது சைலண்டா இருந்து தலையை குப்புற போட்டு அப்படி ஆராதிக்கிறேன், இப்படி தேவனை கொண்டாடலாம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சத்தமாய் சாத்தானுக்கு கேட்க நாங்கள் தேவனை உயர்த்தலாம். ஹalleluya. Yeah.
இரக்கத்தின் சிகரம் இதய தீபம் இரக்க தேவன் இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் பரவசம் தலைவன் தலைவன் இயேசுராஜன் மார்க்கை சாய்ந்து சாய்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் தொல்லைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கலாம். இன்னைக்கு பாடவே தோணல, ஆண்டவரை ஆராதிக்கவே தோணல, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க எனக்கு தோணவே இல்லை. ஆனால் எங்களுடைய ஃபீலிங்ஸுக்காக எங்களுடைய மூடுக்காக வந்து தேவனை ஆராதிக்கிறது இல்லை. அவர் உண்மையுள்ளவர். நம்ம ஆவியோடு உண்மையோடு தான் தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு வெற்றியை காணணும்னா நீங்க எந்த பிரச்சனை தொல்லைகள் இருக்குங்களோ அந்த இடத்துல இருந்து தேவனை ஆராதிங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. இயேசுவே உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நடக்க கடவுள் என்று சொல்லுங்க. தேவனை ஸ்தோத்திரித்து பாருங்க, நீங்க கிருபையை காண்பீங்க, நீங்க வெற்றியை காண்பீங்க. ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தையை நாம பாட போறோம். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நான் பின்தொடர்வேன், தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் சொல்லுவேன். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, பல கஷ்டம், தொல்லை, வியாதி, ஏதாவது ஒரு பிரச்சனை, சிக்கல்கள் எதுவும் இருக்கலாம், அதை யோசித்துக் கொண்டு நம்ம இப்ப பாடும் நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்ய போறீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க அறிக்கை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வருவார், நிச்சயமா இந்த இடத்துக்கு வருவார். இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரலோகம் இருந்து திறந்தபடுத்திருக்கிறது. இந்த நாளில் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய வார்த்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த என்ன பிரச்சனைகளோ அதை நாங்கள் கசக்கி காலில் மிதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை செய்வோம். நாங்கள் சேர்த்து பாடுவோம். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நான் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நான் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் எனது தலைவர் இயேசுராஜன்.
சோர்வடையதாக இருக்கலாம், தனித்து போயிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தனிமையா இல்லை, நாங்கள் தனிமையா இல்லை. எங்களுக்கு சொந்தக்காரராக இயேசு இருக்கிறார். ஆமென். ஹalleluya.
இப்போ இங்கேயோட 18 ஆண்டுகள் அது வந்து பூர்த்தி செய்யுது. அதுக்கு நான் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 19 வருஷத்துக்கு முதல் கடவுள் பாஸ்டர் லேம்பர்ட்டுக்கு இது வந்து இப்படி ஒரு கூட்டம் தொடங்கணும்னு சொல்லி பாஸ்டர் லேம்பர்ட் இது பண்ணி இந்த கூட்டத்தை தொடங்கினார் 2007ஆம் ஆண்டு. அப்போ அந்த கூட்டம் தொடங்கி அந்த சஃபையாட்டில் போய் சொல்லிக்கல அந்த இங்கே ஸ்டார்ட் பண்ண கூட்டத்தில் ஆரம்பத்தில் ஈவரி சேர்ச் நிறைய பேர் முதல்ல கொஞ்சம் உதவி செய்தவை அந்த ஃபைனான்ஸில் கொஞ்சம் முழு தொகையும் தெரியல குறிப்பிட்ட சின்ன தொகை தந்தவை தந்து இந்த கூட்டம் அப்படி இந்த கூட்டம் பண்ணி கொஞ்சம் ஆண்டுகள் போனது. அதுக்கு பிறகு வந்து ஈவரி சேர்ச் வந்து தாங்கள் காசு தெரியலன்னு சொல்லி பின்வாங்கினாங்க. பேருந்து அதுக்கு பிறகு ஆனால் முழுக்க இந்த செலவு முழுக்க இந்த பாஸ்டர் லேம்பர்ட் இந்த டீம் தான் முழுக்க இந்த செலவை வந்து நாங்கள் கடவுள் தாராங்க இந்த செலவை மேற்கொள்றது கடவுளுங்களுக்கு அந்த கிருபையை தந்துள்ள சஃபாட்டில் சொல்லியிருக்கல நாங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த சஃபாட்டில் இந்த செலவு கொஞ்சம் கூட வந்தபடியால் இருக்கா பாஸ்டர் லேம்பர்ட் என்ன நாங்கள் சஃபாட்டில் விட்டுட்டு வேறு நாள் உங்கள் இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே வேற ஒரு ஹாலை பார்த்து கொஞ்சம் குறைஞ்ச செலவில் போவோம் உண்டு. ஆனால் அப்படி பார்த்து இப்போ இந்த கடவுளை கிருபை நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லி நாங்கள் இப்போ ஹாலில் தேடி நாங்கள் வெள்ளத்தில் ஹாலில் எனக்கு தேடி கடைசியில் ஒரு ஹால்னு தேடி நாங்கள் இங்கே பக்கத்தில் லேனில் தேடி அந்த ஹால் வந்து கொஞ்சம் குறைவான ரேட்லாம் இருந்தால் நாங்கள் பாஸ்டர் லேம்பர்ட் சொன்னார் வேண்டாம் நாங்கள் இங்கே 2 மீட்டிங் இங்கே வைப்போம் உண்டு சொல்லி ஒரு 2-3 புறா பார்க்கலாம். இந்த ஹோட்டல் நாங்கள் பார்த்த ஹோட்டல் வந்து அவங்க அதை டிமோலிஷ் பண்ணி வேறு ஃப்ளெக்ஸ் கணத்தில் தொடங்கிட்டாங்க. அப்போ நாங்கள் அந்த நேரம் அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் போயிருந்தோம்னா நாங்கள் அந்த சஃபை ஹோட்டலே நாங்கள் இழந்திருப்போம். தொடர்ந்து இந்த கூட்டம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு 7 ஆளுங்க இருந்திருக்கு. அப்போ கடவுளங்களை இங்கே 18 வருஷமாக தொடர்ந்து வச்சுக்கிற அந்த கிருபைக்காக நான் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் நான் எந்த வாழ்க்கைப்படி சொன்னாலும் நானும் கிட்டத்தட்ட நான் கடவுளை கட்டி அறிஞ்சு கிட்டத்தட்ட நானும் 18 வருஷம் தான் நான் சொல்லணும். நான் ஒரு ஆங்கிலிக்கன் குடும்பத்தில் நான் பிறந்தேன். நான் ஆங்கிலிக்கன் குடும்பத்தில் பிறந்தாலும் நான் ஏனோதான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். 2006ஆம் ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முதல் 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி தான் நான் கடவுள் என்ன தொட்டவர். அப்போ ஏப்ரல் 2021 அது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அது வெள்ளிக்கிழமை நான் அன்றைக்கு நான் அவருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு போது சாராயம் குடிச்சிருப்பேன். அந்த நேரம் குடிச்சு போட்டு எனக்கு அந்த கடையெல்லாம் பூட்டி போட்டால் எனக்கு திருப்பி குடிக்கணும் இருந்தால் எனக்கு குடிக்கிறதுக்கு கடையில் ஒன்றும் இருக்கையில். அப்போ நான் கொங்கட் ஹோட்டலுக்கு போய் அதில் பார்த்து சிகரெட்டை வாங்கி போட்டு அதை பற்றி கொண்டு வந்தேன். தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கேன். எனக்கு 5வது 6வது கூட எனக்கு 10 போச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் மனதிலையும் கொஞ்சம் விரக்தியாக இருந்தது அன்றைக்கு. அப்போ நான் கொங்கோ தியேட்டருக்கு போனேன். சாரி டேவில கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போனேன். என்னடா அந்த சர்ச் வந்து கூட்டிலன்ட்டு முந்தைய அப்போ சொல்கிறார். அப்போ நான் அந்த சர்ச்சுக்கு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும் நினைக்கிறேன் இரவு. நான் அங்கே போய் அப்படியே இருந்துட்டேன். இருந்து சும்மா நான் எனக்கு கொஞ்சம் அழுகையே வந்தது. அப்போ இருக்கேக்கில் அந்த கிரைஸ்ட் சர்ச்சில் ஒரு வசனம் ஒன்று இருந்தது. குரோனிக்கல்ஸ் 7ஆம் அதிகாரம் 2-4 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ இந்த வசனம் என்ன அந்த 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 கிரைஸ்தவ தேவில முன்னுக்கு ஆல்டரில் நடந்தது அந்த வசனம். அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கல. அந்த வசனம் இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு நான் அதை வெள்ளிக்கிழமை அதுக்கு பிறகு அந்த சண்டே நான் சர்ச்சுக்கு போய்க்கல. அங்கே அந்த சர்ச் பாஸ்டர் என்னோட என்கிட்ட சொன்னால் பிரேசலுக்கு போய் சொல்லி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பிரேசலுக்கு போனேன். பேருந்து பிரேசலுக்கு போய் அதை நான் கடவுளை திட்டம்னான்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் மாறினால் நாங்கள் தொடர்ந்து கடவுள் இருந்தால் தான் நாங்கள் திரும்பி விழாமல் இருக்கலாம். பேருந்து நாளைக்குன்னு ஒரு 2-3 மாதத்தால் நான் எனக்கு அந்த கொலப்பிட்டி பாய்ஸ் பிளேஸில் ஒரு ஆள்கிட்ட விட்ட போனேன்.
அப்போ அந்த கூட்டத்துக்கு போய்க்கல அங்கே இடைக்குள்ள இருக்கா பாஸ்டர் லம்பர்ட் இருக்கா வந்துட்டு போவார். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் மாறையில் கிழமைக்கு இருக்கா. பேருந்து கடைசியாக சொல்லியில் 2006 நவம்பர் மாதம் தான் நான் பாஸ்டர் லம்பர்ட்டோட நான் அவர்கிட்ட கூட்டத்தில் ஃபுல்லாக சேர்ந்தேன். 2006 நவம்பர் 10ஆம் தேதி. அது அப்போ அதுலேருந்து நான் இன்றைக்கு வரைக்கும் நான் பாஸ்டர் லம்பர்ட்டோட இருக்கேன். அதுக்கு நான் கடவுளுக்கு நான் ஏன்னா நான் அவரோட இல்லாமல் இருந்திருந்தேன் நான் திருப்பி அந்த பழைய வாழ்க்கைக்கு நான் போயிருப்பேன். அல்லது நான் என்ன கட்டாயம் நான் சறுக்கி நான் வேறு வேலை வழிகளுக்கு போயிருக்கலாம். இப்போ கடவுள் ஒரு திட்டத்தோடு தான் நீங்கள் என்ன வச்சிருக்கிறார். அதுக்கு நான் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் சும்மா இந்த சஃபா மீட்டிங் பற்றி சொல்லியிருக்கேன். நான் ஒரு நாங்கள் சஃபா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் நாங்கள் துண்டு பிரதிகள் அடித்து விநியோகிக்கிறது. அப்போ அந்த நேரம் இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் பாஸ்டர் லம்பர்ட் சொன்னவர் எனக்கு தான் சொன்னேன் இந்த துண்டு பிரதியெல்லாம் அச்சடித்து விநியோகிக்க சொல்லி. அப்போ நான் அந்த நேரம் நான் துண்டு பிரதி அடிக்கிறதுக்கு ஒரு பண்டில் நான் வாங்கி கலையப்போ ஷீட் வாங்கி தான் ஒரு இடத்துல கொடுத்து ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கேன். நான் கொடுத்து போட்டு வந்து பில்லை கொடுத்து நான் காசு எடுக்கிறது. அப்போ ஒவ்வொரு மாதம் நான் ப்ரிண்ட் பண்ணிக்கல ஒவ்வொரு மாதம் பண்டில் வாங்கி இப்போ செய்யல கொஞ்சம் செலவு கொடுக்கணும்னு சொல்லி நான் இந்த யாழ்ப்பாணம் தமிழ்நாடுலாம் இங்கே மலிவாட்சி இல்லாமல் அந்த இதில் நான் பண்டில் நான் இங்கே வெள்ளத்தில் பக்கத்தில் வாங்காமல் நான் பெட்டாவுக்கு போய் வாங்கினேன் மலிவாக வாங்கினான்னு சொல்லி நான் போய் பெட்டாவுக்கு போய் வாங்கினேன். அப்போ பெட்டாவுக்கு போய் வாங்கிக்கலாம் ஒரு பண்டிலுக்காக பெட்டாவுக்கு போனால் ஒவ்வொரு மாதம் போக்குவரத்து செலவுன்னு சொல்லி நான் போனால் ஒரேடியாக 5 பண்டிலாக வாங்கினேன். 5 பண்டிலாக வாங்கினா 5 மாதத்துக்கு பாதிக்கலாம். பிரிண்டிங் செலவு மட்டும்தான் நான் அதுக்கு கொண்டு போயிருந்தேன். அப்போ எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு அங்கே எங்கள் குரூப்பில் இருந்தார் கேப்ரியல். அவர்கிட்ட நான் போகும்போது நான் காசை கேட்டு அவர் காசு தருவேன். நான் போய் வாங்கி போட்டு வந்து வீட்டில் கொடுக்குறேன். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் போன பிறகு ரஜீவன் ஒருத்தர் வந்தவர் கூப்பிட்டு இருந்தார். அதான் கவுன்சிலிங் பொறுப்பாக இருந்தவர். அப்போ அவர்கிட்ட நான் போய் வேலைக்கு அட்வான்ஸாக காசு கேட்டால் அவர் சொன்னார் இல்லை நீ பில்லை கொண்டு தான் நான் காசு தருவேன். அப்போ எனக்கு என்னென்னா அந்த நேரத்தில் நான் கையில் எனக்கு பெருசாக காசு இருந்தது இல்லை. நான் புரிஞ்சு பிடிச்சி நான் கையில் பேங்க்லேயும் சேவை பண்ணுற ஒன்றும் இல்லை. அப்போ நான் அந்த நேரம் நான் 5 பண்டில் வாங்கல கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சா 3000 ரூபா வரும். அந்த காசு வேண்ட கையில் இல்லை ஒரேடியாக போய் 5 பண்டில் வாங்குறது. அப்போ நான் அவர்கிட்ட பில்லை கொடுத்தா நான் காசு தருவேன். நான் வாங்கினா தான் பில்லை கொடுக்கலாம். அப்போ எனக்கு அந்த சிக்கல் இருக்கு. நான் அவருக்கு சொல்லவே இல்லை. நான் இப்போ என் பழைய ஆஃபீஸில் தான் 2-3 பேர்ட்ட கடன் வாங்கி அந்த காசு எடுத்து இப்போ வாங்கி இப்போ பில்லை கொடுத்து காசு எடுக்கிறது. ஆனால் நான் இப்போ கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தேன். இப்போ எனக்கு கடவுள் எனக்கு காசு விஷயமா எல்லா விதத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அப்போ நான் அதுக்கு நான் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துவேன். இந்த குறிப்பிட்ட காலத்தில் இருந்தால் நான் சில இடங்களில் விழுந்திருக்கிறேன். நான் கடவுள் என்ன திருப்பியும் கொண்டிருக்கார். தன்னிடத்தில் கொண்டிருக்கார். என்ன துப்புரவா உள்ள விடையில அதுக்கு நான் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எப்போவும் நான் கடவுளோட கூட இருந்து அவருக்கு செய்வானு தான் என்ன இது இப்போ கிட்டடியில் நான் போன வருஷம் எனக்கு ஒரு காலில் ஒரு இதொன்று வந்து ஒரு டாக்டர் கேசன் தான் எனக்கு இதாக இருந்து அவர் போய் காட்ட சொன்னால் எனக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லி இன்னொரு டாக்டர்கிட்ட காட்ட சொன்னவர். அப்போ அவர் பார்த்து சொன்னேன் இது மோசமாக இருக்குது ஆப்ரேட் பண்ணணும்னு. அப்போ செய்து இப்போ ஆனால் அது மாறல. கிட்டத்தட்ட 6-7 மாதமாக திறந்து போனது. ஏன்னா அது இழுத்து கொண்டு போனது. இப்போ அந்த டாக்டர் சொன்னேன் இது கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மோசமாக கிடக்கு போடுக்குன்னு சொல்லி அவர் நீரோ சர்ஜரிக்கு காட்ட சொன்னார். அவர் பார்த்து சொன்னார் இது திருப்பி மோசமாக வருது. என்ன செலிடைட்டிஸ் மாரி தான் கிடக்கு. ஆனால் மோசமாக வருது. விரட்டும் பரவாயில்ல நான் திருப்பி இருக்க ஆப்ரேட் பண்ணணும். ஆனால் ஃபர்ஸ்ட் லம்பர்ட் மூஞ்சி அடிக்கடி சொல்கிறவர் நாங்கள் கடவுளை கேட்கல. நாங்கள் இல்லை எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் உண்மை. நாங்கள் வருத்தத்தை நாங்கள் கிளைம் பண்ணி அதை இல்லாமல் பண்ணலாம். அந்த கடவுளுங்களுக்கு அந்த அதிகாரம் தந்திருக்கிறேன். அப்போ எனக்கு அது இருந்தது. அப்போ நான் சொன்னேன் அடிக்கடி சொல்கிறேன் நான் இந்த இதில் திருப்பி அது மோசமாக போகக்கூடாது அது இல்லாமல் போகணும்னு. அப்போ நான் இப்போ கடவுளுக்கு நன்றி செலுத்தேன். இப்போ கிட்டத்தட்ட நான் இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட 90% மேலே இப்போ ஹீலாக இருக்குன்னு நான் சொல்லணும். சாடியாக ஒரு சின்ன தான் இருக்கேன். ஆனால் டாக்டர் கடைசியாக சொன்னபடி திருப்பி அது மோசமாக வந்து தான் திருப்பி ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு கடைசியாக போய்க்க சொன்னேன். ஒரு 2 months மேலே போய்க்க சொன்னேன். ஆனால் 2 months நான் போயில அவர்கிட்ட
ரிலீஸ் பண்ணி இருந்தால் தான் அவர்கிட்ட சித்தப்படி இருந்தால் தான் நாங்கள் அதுதான் கடவுளை எதிர்பார்க்கிறேன். அப்போ நாங்கள் இப்போ அதிப்படி சிவிக்கு வர நான் என்ன 2 Corinthians 10:26 ஒரு வசனம் ஒன்று பார்த்துறான். அதில் கிடக்குது 10:26 You cannot drink the cup of the Lord and the cup of the demons too. You cannot have part of both the Lord's table and the table of the demons. டேபிளில் வருது. ஆனால் நாங்கள் இதாக பார்த்தோம்னா நாங்கள் கடவுளையும் ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு உலகத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு நாங்கள் 2 வாழ்க்கை வாழ இல்லாது. அப்போ நாங்கள் கடவுள் இருக்கல கடவுளோட முழுமனதாக இருந்தால் தான் கடவுளுங்களை இது பண்ணுவேன். அதுக்கு நான் இன்னொரு இதுவும் சொல்லி முடிக்கணும். பசங்க அம்பட் அண்டைக்கு ஒரு சொன்ன ஒரு இதில் நாங்கள் ஆக்களுக்கான ப்ரே பண்ணிக்கல நாங்கள் கொடுக்காத சொல்கிறது நீங்கள் என்ன அவரை ப்ளஸ் பண்ணணும் அவரை ஆசீர்வதிக்கணும் தான் ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் சில நாங்கள் ப்ரே பண்ணுறது. நவர் சொன்னவர் அது உண்மைதான். நாங்கள் ப்ரே பண்ணிக்கல ஒரு அவர்களுக்காக அந்த அவள் வலிக்கு விடாமல் அதாவது கடவுள்கிட்ட விட்டு விடாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் முக்கியம் நாங்கள் ப்ரே பண்ணணும். ஏன்னா கடவுளோட இருந்தால் எப்பயும் கடவுளுடைய காயங்கள் இருக்கும். அதுக்கான கடவுளுக்கு நன்றி செலுத்தி உண்மையாகவே எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் எங்கள் குடும்பம் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஊழியத்துக்கு ஊடாக எங்களுக்கு நிறைய கிருபைகள் செய்தார், நிறைய நன்மைகள் செய்தார். அதுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் பாடப்போகிறோம். நீ
சாட்சியை கேட்டோம். தேவன் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் இந்த ஊழியங்கள் மூலமாய். ஆகவே நான் அநேக நேரம் எடுக்க விரும்பவில்லை, ஒரு சிறிய குறிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த ஊழியமானது தொடர்ந்து ஊழியமாய் காணப்படுகிறது. அநேகருக்கும் கேள்விகள் தான், ஏன் உங்களுடைய ஊழியம் சபையாக இல்லையா? அங்கே பாருங்கள், ஜீசஸ் கால்ஸ் ஊழியம் ஆரம்பித்தார்கள், ஜீசஸ் கால்ஸ் சபையாகிட்டது. ஜீசஸ் லீவ்ஸ் ஊழியமாக ஆரம்பித்தார்கள், அங்கே சபையாக காணப்படுகிறது. தேவனுடைய திட்டம் வித்தியாசமான காரியம், வித்தியாசமான நாட்களுக்காக இன்றைக்கு நீங்களும் நாங்கள் இந்த இடத்திலே கூடி இந்த இடத்திலே விசேஷமாய் சபை ஒட்டில் இருக்கிறதுக்கு காரணம் தேவனால் அது கொடுக்கப்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொரு சபையிலிருந்து வந்திருக்கலாம், ஒவ்வொரு சமூகத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் சபைகளுக்கு போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சமூகத்திலே அங்கே தடைகள் உண்டு. அவங்க நீங்கள் சொல்வீர்களானால் நான் அங்கே சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்திலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, சமூகத்திலே பிரச்சனை, அப்படியான பிரச்சனை இருந்து ஜனங்கள் எத்தனையோ பேர் தடைப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வரும்பொழுது நாங்கள் சபை ஹோட்டலுக்கு போகிறோம் என்றால் அங்கே ஊர்லேயோ வீட்டிலேயோ ஒரு காரியம் நடக்காது. ஆகவே நாங்கள் பார்க்கவன் ஆண்டவர் திட்டத்தை வைத்தார், ஆண்டவர் மனிதன் தேடினார். அந்த மனிதன் மூலமாக இந்த ஆலயத்தை இவற்றாய் கொண்டு வந்தால் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் தேவன். ஆகவே நாங்கள் பார்க்கவன் சபைகள் இருந்தாலும் அதுக்காக நான் சொல்லவில்லை சபைகள் கூடாது என்றில்லை. சபைகள் தேவனால் ஆக்கப்பட்டது. சபைகள் யாவும் தேவனுடைய சித்தத்தினால் கொடுக்கப்பட்டது. தேவன் சபைகளை பார்த்து சொன்ன ஒரே காரியம், அது என் சரீரமாக இருக்கிறது, நான் தலையாயிருக்கிறேன். ஆகவே நீங்கள் பிள்ளையாக விளங்கக்கூடாது, சபைகளுக்கு அல்ல. ஆனால் சபைகள் அங்கே இருக்கும் வேளையில் அநேக தடைப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் பார்த்த வண்ணமாக இருக்கிறார். சமூகத்தினால் தடை, அங்கே சமயத்தினால் தடைப்பட்டவர்கள் அவர்கள் எங்கே போவார்கள்? யார் போய் அவர்கள் சொல்வார்கள்? அவங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்துக்கிற ஊழியம்தான். தலைமை போவதற்கு மாத்திரமில்லை, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஊழியம். நாங்கள் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது பங்காளராக இருக்கிறோம். நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை போய் நாங்கள் மகளோடு பகிர்ந்து கொள்ள தேவன் எங்களை ஒவ்வொரு இடத்திலிருந்து, ஒவ்வொரு சமூகத்திலிருந்து, ஒரு சமயத்திலிருந்து நாங்கள் சில வேறு ஒரு சாதிகளாக இருந்திருக்கலாம், தமிழாய், சிங்களமாய், முஸ்லீமாக இருக்கும் பொழுது அந்த சாதிகளின் மத்தியிலே பெரிய தடைகள் இருக்கிறது ஆலயங்கள் போகும் பொழுது. ஆனால் அதுக்கு நாங்கள் அந்த இடங்களில் இருக்கும் பொழுது, நாங்கள் போகும் பொழுது அவங்களுடைய ஆண்டவர் பாய்க்கிறது எங்களை பங்காளர்கள். சபையிலே அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் வேறு. ஆனால் இப்படியான ஊழியத்திலே பங்காளர் ஆகும் பொழுது அந்த இடத்திலே பங்காளருக்கு கொடுக்கும் ஊழியம் பெரியான ஊழியம் என்றால் அங்கே சபை அங்கத்தவர் போக முடியாத இடங்களுக்கு தேவன்களை தெரிஞ்சுக்கிறார். அவை நன்றி செலுத்துவோம். 18 ஆண்டு வயசாக கொண்டு வந்து தேவன் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து தேவனை ஆராதிப்போம். இந்த வேளையில் விசேஷமாக இந்த நாளில் நீங்கள் முதலாவதாக யாராவது இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பீர்கள். ஆனால் இன்றுதான் நாங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருப்போம் என்றால் தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கும்படி தயவாக கேட்கிறோம். காரணம் நன்றி, அங்கே சகோதரன் மகன் வந்திருக்கிறார். நன்றி, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பத்திரம் கொடுக்கப்படும். நீங்கள் அந்த பத்திரத்தை நாங்கள் நிரப்பிக் கொடுப்பீர்களால் உங்களோடு நாங்கள் தொடர்ந்து உங்களை வழிநடத்த வசதியாக இருக்கும். அந்த பத்திரத்தை செய்வோம். நாங்கள் அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதை தொடர்ந்து ஆண்டவருக்கு நாங்கள் காணிக்க கொடுப்போம். உங்கள் சகோதரி சொன்ன அங்கே காணிக்க கொடுக்கும் பொழுது அங்கே கட்டாயமாய் மெல்ல, விசனமாய் மெல்ல, நாங்கள் அங்கே லோகத்தனமாயும் கொடுக்காத வண்ணம் அவன் தந்தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவான், உற்சாகமாய் கொடுக்க கடவுள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆகவே நாங்கள் கொண்டு வந்த காணிக்கை கரங்களை எடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்தி செய்வோம். இதே ஏதோ ஒரு ஊழியத்துக்காக செய்ய காசு அனுப்புறதுக்காக சகோதரி சொன்னது போல அங்கே நாங்கள் ஆண்டவர்கிட்ட நாமும் மயப்படும் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது ஆண்டவர் அதை எடுத்து பாவித்து அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்தை கொண்டு வர தேவன் வழி நடத்துவார். ஆகவே நன்றியோடு நாங்கள் காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். புதியாகி வந்து மகனுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, இந்த வேலையை நீ கொடுத்திருந்தார் பிதாவே. இந்த ஆண்டு காலமாய் 18 ஆண்டு காலமாய் பலவிதமான தடைகள் வந்த வேளையில் சுவாமி நீ தாமே இந்த வழி நடத்தி வந்த தெய்வமே. தேவனே பிதாவே, அங்கே வேதனைப்பட்டு அங்கே யார்கிட்ட நாங்கள் போவோம், யாருக்கு சொல்லுவோம்னு சொல்லி அங்கே யுத்த காலத்தில் நடந்த வேளையிலும் சுவாமி அவர் இந்த இடத்துல வந்து கண்ணீர் வடித்து பிதாவே அங்கே 100க்கு மேலான ஜனங்களுக்கு நீ ஆசீர்வதித்த தெய்வம் சுவாமி. அன்று மட்டும் தேவனே பிதாவே ஒரு ஆத்மா கூடி வேதனையில் இருக்குமானால் அதற்காக தேவனே பிதாவே இந்த ஊழிய காலத்தை கொண்டு நடத்த வல்லவர் நல்லவருமான தேவனாய் காணப்படுகிறீர் சுவாமி. தேவனே நீ படைத்த
ஒரு ஆத்மாவுடைய அழிவது நிச்சயம் அல்லது சுவாமி. தாவே வார்த்தை சொல்லுது, ஒருவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி தனது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ கொடுத்தும் தாவே எங்களை பாதுகாத்து வருகிற தெய்வமே எங்கள் ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வேளையில் தாவே நன்றியோடு இந்த காணிக்கையில் எடுத்து வைத்திருக்கிறோம் சுவாமி. தாவே நீங்கள் கொடுத்ததில் இன்று சிறு பகுதி நன்றியோடு வந்திருக்கிறோம் சுவாமி. தாவே உங்களால் மாத்திரமே நாங்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறோம். உங்கள் கிருபையினாலே நாங்கள் இருக்கிறோம், புசிக்கிறோம், நடக்கிறோம், காரியங்கள் செய்கிறோம், எல்லாம் உங்கள் கிருபை சுவாமி. தாவே இந்த காணிக்கை நாங்கள் சேர்த்து தாவே இந்த காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் எங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் அநேக ஆத்மாக்கள் இடத்திலே வந்து சேருவோம் நான் கேட்கிறேன். விசேஷமாக இந்த நாளும் புதிதாக மத்தியில் கலந்து மகனை நீங்கள் தாமே அழைத்திருக்கிறீர்கள் தேவன் சுவாமி. அவன் தேவனை நீங்கள் காண்கிற தேவனாக இருந்தபடினாலே இந்த இடத்துக்கு நீ போ, அங்கே போஷிக்கப்படும் என்று காரியம் கொடுத்தபடினாலே இந்த நாளை அவன் அந்த அனுபவத்துக்குள்ளாக போய் என்ன வந்திருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் என்னென்ன பாரத்தோடு வந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொரு இந்த நாளிலே சந்திக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு விடுதலையோடு இந்த கூட்டத்தை ஆராதனை முடித்து போகும் பொழுது பாதுகாத்துக் கொள்ளவுமாய் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. உங்களுக்கு எல்லா கனமும் துதியும் மகிமை. ஆமென், ஆமென். தயவு செய்து அடுத்த முறையாய் உங்கள்